தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்தின் தலைப்பு பெண்ணின் பாசம், தாயின் பாசம், ஆண்டவரின் பாசம், இயேசுவின் பாசம். இந்த பெண்ணின் பாசத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பையனை லவ் பண்ணும் பொழுது இவன் இல்லைன்னா அடுத்தவன் இல்லைன்னா அடுத்தவன்ட்டு அந்த பெண் தனக்கு உரிய ஆண் மகன் கிடைக்கும் வரை அவளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறார். அப்படி தான் வாலிபனுக்கும். ஆனால் வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காதல் தோல்வியில் உடைந்து போய்விடுவார்கள். ஏன்னா அவன் சாய்ஸ் எடுத்துக்க தெரிய ஒரே பெண்ணு பின்னால் சுற்றிக்கிட்டே இருப்பான், வருஷ கணக்காக சுற்றுவான். அவன் வேணான்னு சொன்னோன்னோ ஒடிந்து போய்விடுவான். இது பெண்களின் பாசம். அந்த பெண்ணு என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு என்று பிடித்தமான ஒருவன் எப்பொழுது கண்ணில் தென்படுகிறானோ அதுவரை அவள் தேடிக்கொண்டிருப்பாள். தேடுகிறவளாய் இருந்தால் மட்டுமே சொல்கிறேன். ஆனால் எல்லா பெண்ணும் அப்படி இல்லை. தாய் தகப்பன் பார்த்து வைக்கின்ற திருமணத்தை செய்து கொள்கிற பெண்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக கணவனை அறியாமல் மகனை பெற்றெடுத்த மரியாள் அவர்களும் இருக்கிறார்கள். எனவே பெண்ணின் பாசத்திற்கு என்று ஒரு வரைமுறையை வகுப்போமேயானால் சாதா பெண், தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் என்று இரு வகையாய் பிரித்து கொள்ளலாம். தாயின் பாசத்தை பற்றி பார்க்கும் பொழுது இன்று கூட வாட்ஸ்அப்பில் ஒரு நிகழ்வு சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு வயதான பெண்மணி ஸ்டேஷனில் உட்காண்டிருந்தாங்களாம். எல்லா ட்ரெயினும் போயிடுச்சான். அந்த போர்ட்டர், அம்மா யாருக்காகம்மா வெயிட் பண்ணுறீங்க, எல்லா ட்ரெயினும் போயிடுச்சுப்பா, எனக்கு ட்ரெயினும் இல்லையம்மான்னு சொல்லும் பொழுது, என் பையனுக்காக வெயிட் பண்ணுறேன். யாரும்மா உங்கள் பையன்? லால் பகதூர் சாஸ்திரி என்று சொல்கிறாங்க. அந்த போர்ட்டர் போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்ல, அவர் தான் மத்திய ரயில்வே அமைச்சர். உடனே அந்த அம்மா தடபுடலாக எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த அம்மாவை போய் லால் பகதூர் சாஸ்திரியை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த அம்மா கேட்குறாங்க லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட, அப்பா மகனே, நீ சாதாரண ஆள் நினச்சேன், ஆனால் உன் பேரை சொன்னால் இவ்வளவு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று அந்த தாய்க்கு அப்பொழுதுதான் தெரிந்ததாம் தன் மகன் ஒரு மத்திய அமைச்சர் என்று. அதுவரை அவர்களுக்கு தெரியாது. பிளாட்ஃபார்மில் சிம்பிளாக சாதாரணமாக உட்காண்டிருந்தாங்க. மகனுக்கு தேவையான பிடித்தமான பொருட்களை வாங்கி ஒரு மஞ்சள் பையில் வச்சுட்டு உட்காண்டுறது, அது தாயின் அன்பு. எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதற்கும் மேலாக ஒரு அன்பு இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை போன்று தன் இருதயத்தை, தன் உள்ளத்தை மாற்றி வேறு ஒருவருக்கு கொடுக்கக்கூடியவர் அல்ல. அவர் உங்களுக்காகவே தன் இருதயத்தை, உங்களுக்காகவே தன் சரீரத்தை சிதைத்தவர். அவர் பிறப்பேன் என்று சொன்னார், வாக்கு தத்தங்கள் பிறந்தார். உங்களுக்காக பாடுபடுவேன், உங்களுக்காக கொடுமைப்படுத்தப்படுவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அவை நடந்தது. இயேசு சிலுவையில் அறையப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அவை நடந்தது. உங்கள் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக தன் சரீரத்தில் உள்ள இரத்தம் அனைத்தையும் கொடுத்து உங்களையும் என்னையும் ரட்சிப்பார் என்று சொன்னார்கள். அது நடந்தது. இயேசு உயிர் தெழுவார் என்று சொன்னார்கள். அது நடந்தது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் மறுஜன்மம் என்று பாவத்திலே பெருந்து கொண்டே இருக்கக்கூடாது. உங்கள் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக தன் ஜீவனை இயேசு அருள்நாதர்
சிலுவையிலே கொடுத்தார். இந்த இயேசுவின் அன்பை பற்றி பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகிற்கு வழங்கினார். இந்த இயேசு பிறப்பதற்கு முன்பாக வார்த்தையாய் இருந்தார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் எப்படியாக சொல்கிறது, ஆதியிலே தேவன் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தையாய் இருந்த தேவன் வார்த்தையாகவே இருந்து விடாமல் ஒரு மனித உருவு எடுத்து உங்களுக்காக எனக்காக எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, எப்படியெல்லாம் துன்பப்பட்டு வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும் என்று ஜெயித்து காட்டினார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழியை காட்டத்தான் வந்தார். எனவே தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் மரித்தார். அவர் மரிக்க வேண்டும் என்று ஆதியிலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது உங்கள் பாவங்களுக்காக. உங்கள் முப்பாட்டனார் 3 தலைமுறை பாவங்களுக்காக நீங்கள் பாவியாய் மரித்து போய்விடக்கூடாது, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற உங்கள் மேல் உள்ள அன்பு நிமித்தம் அவர் உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம யாரையும் மன்னிக்க முடியறதில்லை. ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல பாஸ் நம்மளை கொடுமைப்படுத்தும் பொழுது பாஸை மன்னிக்க முடியறதில்லை. நமக்கு கடன் கொடுத்தவங்க நம்மளை ஏமாற்றும் பொழுது மன்னிக்க முடியவில்லை. நீங்களும் பாவம் செய்யும் பொழுது, நானும் பாவம் செய்யும் பொழுது நாம் ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறோம். எப்போ கடன் கொடுத்தவன் உங்களை என்னை ஏமாத்துறனோ அதே போன்று ஆண்டவர் தன்னுடைய அன்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறீர்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று சொல்கிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தோடு அன்பு இருக்க வேண்டும். இயேசு சத்தியமாய் உலகத்திற்கு வந்தார். அந்த சத்தியத்திலே தன் அன்பை இணைத்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது கூட கடைசியிலே மரித்து போய்விட்டாரா என்று ஒருவன் ஈட்டியால் அவரை குத்தி பார்க்கிறான். கடைசி சொட்டு இரத்தம், கடைசி சொட்டு உடலில் இருந்து வந்த தண்ணீர் அவன் கண்களிலே பட்டு குருடாயிருந்த அவன் கண்கள் பார்வை கொடுத்து இன்றளவும் அவன் வேதத்திலே சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, 7 ஜென்மம் எடுத்துட்டு நீ நாயா பேயா கோழியா பண்ணியா பிறக்கக்கூடாது. ஒரே ஜென்மம். அந்த ஒரு ஜென்மத்தில் நீ எப்படி வாழ்கிறையோ அப்படி உனக்கு நன்மைகள் கொடுக்க என் தேவன் தயாராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் தேவனை சற்று யோசித்து பாருங்களேன். அவர் பட்ட பாடுகளை நினைத்து பாருங்களேன். கண்களில் தண்ணீர் வருவது மட்டுமல்ல, கண்களில் ரத்தம் கூட சில பேருக்கு வரும். ஒரு கன்னியாஸ்திரி இருக்காங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா, அவங்க காலில் பார்த்தீங்கன்னா 5 இதயத்தில் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. ஆண்டவர் அங்கு அந்த கன்னியாஸ்திரிக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று. இன்றளவும் கூட வேதம் எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இயேசு தன்னுடைய ஜீவனை குறித்து உங்களோடு என்னோடு தன்னுடைய அன்பை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்.
ஒரு காதலன் தன் காதலியை எவ்வாறு மறக்க முடியாதோ, ஒரு மகன் தன் தாயை எவ்வாறு மறக்க முடியாதோ, அவ்வாறு இயேசு உங்களையும் என்னையும் மகனாக மகளாக தெரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரால் உங்களையும் என்னையும் மறக்க முடியாது. எனவேதான் அந்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார், என் பாவம் பெண்ணின் பாசத்தை விட, என் பாசம் தாயின் பாசத்தை விட அதிகமானது. உனக்காக என் ஜீவனையை கொடுத்தேன். என் அழகிய திருவுருவம் உனக்காக சிதைக்கப்பட்டது. என் அழகிய திருவுருவம் உனக்காக ஆணி அடிக்கப்பட்டது. என் கையில் ஆணி அடிக்கப்பட்ட பொழுது நான் கதறினேன். என் கையில் ஆணி அடிக்கப்பட்ட பொழுது நான் வேதனைப்பட்டேன். என் கையில் ஆணி அடிக்கப்பட்ட பொழுது நான் துன்பப்பட்டேன் என்று இயேசு கதறிக்கொண்டிருக்கிறார். அந்த கதறிக்கொண்டிருக்கிற இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். ரோமர் 15:13 தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று சொல்லுகிறார். இயேசு உங்களை அடிமையாக பார்க்கவில்லை. இயேசு உங்களை சிநேகிதனாக, என்னை சிநேகிதனாக பார்க்கிறார். அந்த சிநேகிதனாக பார்க்கிற தெய்வன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். நீங்கள் இந்த சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் தியானித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். God bless you all.